நொறுங்க தின்னால் 100 வயது, 100 அல்ல, நொறுங்க தின்னால் 100 வயது. நமக்கு முன்பாக வளர்ந்த மூதாதையர், ஆன்றோர்கள், சான்றோர்கள், கல்வியாளர்கள் குறைஞ்சபட்சம் 70 வயசு, 100 வயசு அப்படிலாம் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு என்னன்னா, வாலிப வயசுல 20 வயசுல ரொம்ப அசால்ட்டா, ரொம்ப சர்வசாதாரணமாக இன்னைக்கு உயிர் போய் கொண்டு இருக்கிறது. என்னங்க, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? மக்களே, நல்லா இருக்கீங்களா? ஏன்னா இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஒரு 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு நல்லா கேட்பாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, படிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு எப்படி தெரியுமா கேட்குறாங்க, உங்க சுகர் எப்படி இருக்கு, உங்க தைராய்டு எப்படி இருக்கு, ஆஸ்பத்திரி போறீங்களா, செக்கப் பரவாயில்லையா, பிபி அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு மக்கள் பல விதத்துல மன அழுத்தத்துக்கும், மன சிதைவுக்கும், மன போராட்டத்துக்கும் உள்ளாயிட்டான். ரொம்ப பயங்கரமான. இப்ப நான் பேச போறது வயசானவங்களை பத்தி இல்லைங்க, வயசு பசங்களை பத்தி தான். வயசா போயிடுச்சு. விவேக் ஒரு காமெடியில அண்ணன் விவேக்கும் தம்பி விவேக் இருப்பான், தம்பி நீ வயசு பையன், நீ வயசு பையன் சொல்லி கடைசியில வயசா போயிடுவான். அது மாதிரி இன்னைக்கு வயசா போய் அப்படின்றவங்களை பேசல. யூத், இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள், இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள், தேசத்தின் தூண்கள்னு சொல்றவங்க. விவேகானந்தர் சொன்னாரு, என்கிட்ட 4 இளைஞர்களை கொடுங்க, நல்லது ஒரு இந்தியாவுக்கு இருக்கிறேன். இன்னைக்கு இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னா சரியா இருக்காங்கன்னா இன்னைக்கு இல்லை. தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், இளமரணங்கள் ஏன், தற்கொலைகள் ஏன், ஏன் அப்படின்னு. ஏன் இதை முக்கியத்துவமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா, இந்தியாவின் தூண்கள் என்று சொல்கிறவர்கள் இந்த இளைஞர்கள். இந்தியாவில் அரசியல்வாதியோ, ஆன்மீகவாதியோ, தொழில் முனைவோரோ, இன்றைக்கு தேசத்துல ஒரு திருப்பத்தை கொண்டு வர போகிறவர்கள் யார் என்று சொன்னால் இன்னைக்கு இந்த இளைஞர்கள் தான். ஆனா இந்த இளைஞர்கள் இன்னைக்கு ஒரு விதமா போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு அடுத்த தொலைநோக்கு பார்வை இல்லாதபடி தங்களை மாய்த்து கொள்கிறார்கள். ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கிறேன், தற்கொலை நாடுகிறார்கள். நீட் நிமித்தம் கொலை, கொள்ளை, படிப்பின் நிமித்தம் கொலை, பார்க்கும் போக்குது, தற்கொலை, படுகொலை, இன்னும் ஒரு பாதுகாப்பற்ற தன்மையில இன்னைக்கு இளைஞர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, உணவு சார்பாக இளம் உயிர்கள் பாலாய் போய் கொண்டு இருக்கிறத போன இதுல உங்கள்கிட்ட நான் பேசினேன். ராத்திரி உணவு வேண்டாம், நேரங்கட்ட நேரத்துல சாப்பிட வேணாம்னு சொன்னேன். இன்னைக்கு நூதனமா இன்னைக்கு அடுத்து மாணவர்களா இருக்கட்டும், மாணவிகளா இருக்கட்டும், கல்லூரிக்கு போகணும்னா கூட ஒரு காலகட்டத்துல தாய் தகப்பன் வண்டியில போய் விடுவாங்க. ஆட்டோ வந்துச்சு, வேன் வந்துச்சு, கல்லூரி பஸ் வந்துச்சு. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராபிடோன்றாங்க, வண்டின்றாங்க, போறாங்க. ஆப்போசிட் கூட வண்டியில அதெல்லாம் போறாங்க. வண்டி வாங்கி கொடுத்துட்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரமேஷ்ன்ற ஒருத்தர், அவரோட பையன் ஒரு பொறியியல் கல்லூரியில பல் தொழில்நுட்ப கல்லூரியில படித்தான். 10th ரொம்ப கம்மி மார்க், 282. டிப்ளமோ கிளாஸ் சேர்ந்தான். திருச்சி துவாக்குடி பக்கத்துல இருக்க ஊர்ல இருந்தான். டெய்லி வருவான் போவான். காலேஜில் பஸ் விடுறாங்க. ஆனா தம்பிக்கு அதெல்லாம் போக விருப்பம் இல்லை. துவாக்குடியிலேருந்து பால் பண்ணை வரணும், பால் பண்ணையிலேருந்து சென்னை பைபாஸில் ஒரு காலேஜில் டிப்ளமோ. என்கிட்ட வந்து கேட்டார், மாதிரி வண்டி கேட்குறான் சார் அப்படின்னு. நான் சொன்னேன், எங்க வண்டி காலேஜில் இருக்குது, காரியம் இருக்குது, பஸ் இருக்குது அப்படின்னா. இல்லைன்னா நான் படிக்க மாட்டேன் அப்படி அப்படின்றான். எவ்வளோ பெரிய ஒரு வருத்தம் பாருங்க. பிஎஃப்ஓடைய பணத்தை எடுத்து 1.5 லட்சத்துக்கு ஒரு கேடிஎம் பைக் அவர் வாங்கி கொடுத்தாரு. நல்லா போணுச்சு. 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு. இடை நாட்களில், விடுமுறை நாட்களில் கிரிக்கெட்டு மேட்ச்சு அங்கே இங்கேன்னு திருச்சி, தமிழ்நாடு எல்லா ஊருக்கும் விளையாடாம போனான். ஒரு நாள் காலையில் கரெக்டாக திருவரம்பூரை கிராஸ் பண்ணும்போது டிவைடரில் விட்டு கொத்தி கால் உடஞ்சி முறிஞ்சு போயிடுச்சு. போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. லைசன்ஸ் வாங்கலைங்க. இதை நல்லா பதிவு பண்ணுறேன். தயவு செய்து உங்கள் பிள்ளைங்க விரும்புகிறதெல்லாம் வாங்கி கொடுக்குற பெத்தவன் இல்லை, வாங்கி கொடுக்குறோம்னா அது செத்தவன். டோன்ட் பி லைக் எ ஹோட்டல் சர்வர். ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஹோட்டலில் போய் உட்கார்ந்தோம்னா சாப்பிட்றதுக்கு இதை கொடு அதை கொடுன்னா எல்லாத்தையும் கொடுக்குற சர்வர். ஒரு பேரண்ட், ஒரு பெற்றோர் அப்படி இருக்கக்கூடாது. அது அம்மாவாக இருந்தாலும் ஐயாவாக இருந்தாலும் சொல்கிறேன். நடந்தது என்ன தெரியுமா? ஆக்சிடென்ட் ஆகி தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் வைக்கப்பட்டு பிளேட்டு வச்சு அதை வச்சு இதை வச்சு இன்னைக்கு ஸ்டிக்கு வச்சு ஆடிட்டு. ஏன் இளம் மரணங்கள் சொல்கிறேன்னா, ரொம்ப சர்வசாதாரணமாக சென்னையிலேருந்து நான் 4.5 மணி நேரத்தில் வந்துட்டேன். திருப்பதியிலேருந்து 3 மணி நேரத்தில் வந்துட்டேன். பஸ்ஸுக்கு வேகமாக வந்துட்டேன். ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டேன். என்னத்த சாதிச்சு என்ன கிரீடம் கொடுக்க போறாங்களா? இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிற மாணவ மாணவியர், பெற்றோர், தாய் தகப்பன்மார், கல்வியாளர் யாரா இருந்தாலும் சொல்றேன், தயவு செய்து அவங்க காலங்கள் அது எப்ப தேவைப்படுதோ அவசியம்
அத்தியாவசியம் அப்படின்னா. ஏங்க 40 போய் நலமா வரணுமா, 100 போய் 108 போகணுமா? யூ டிசைட். 40 போன ஏசுவான், பேசுவான், நக்கல் பண்ணுவான், நடந்து போறவங்களாம் சைடு போட்டு போறான் அப்படின்னு என்னமா சொல்லிட்டு போட்டுங்க. முன்னமா கிளம்புங்க. முடிஞ்ச மட்டும் டிரான்ஸ்போர்ட்டு பஸ்ல போங்க, ட்ரெயின்ல போங்க, உங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி போங்க. இந்த வாகனம் ரொம்ப காரியமா, அதுவும் சில பேர்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வச்சு வண்டியெல்லாம் வச்சிருக்கிறான். பிரேக்கை போட்டா முன்னாடி இருக்க வந்துடுறான், இவன் தரையில கிடக்குறான். இளம் மரணங்கள் வேண்டாங்க. உங்களை நம்பி உங்க குடும்பம் இருக்குங்க. சாபத்துல பெரிய சாபம் இருக்கு தெரியுங்களா? பெத்த பிள்ளை தான் பெத்தவனுக்கு முன்னாடி பிள்ளை இறக்குறதாங்க. வியாதியாச்சு, கொடூரமாச்சு, ஏதோ ஒரு சூழ்நிலை பரவாயில்ல, நம்ம மாய்ச்சிக்க கூடாதுங்க. திரும்ப சொல்றேன், 40 போங்க, முடிஞ்சா 50, அதுக்கு மேல போகாதீங்க. கண்ட்ரோல்ல வைங்க. ஒண்ணுமா கிளம்புங்க, நேரமா கிளம்புங்க, போட்டி போடாதுங்க. உங்களுக்கு ஒன்றும் கிரீடம்லாம் தர போறதில்ல. எனக்கு அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இளைஞன், இளைஞி, உன் குடும்பம் உன்னை நம்பி இருக்கு. உன் தாய் தகப்ப என்ன தெரியுமா நினைக்கிறான்? என் பிள்ளை காலேஜுக்கு போய் பெரிய அளவுல நல்லா சம்பாரிச்சு நல்ல பிள்ளைங்களோட என் பேர பிள்ளைய பார்க்கணும்னு நினைக்கிறான். மண்ணள்ளி போட்டுறாதீங்க. பெண் பிள்ளைகளுக்கு சொல்றேன், லெஃப்ட் கேட்கறது, கூட போறது, சகாக்களோட இருக்கிறது. ஹாஸ்டல்ல தானே இருக்கேன், யார் பார்க்குறா, என்னத்தை பார்க்குறாங்க, எங்க பார்க்குறாங்க, நம்ம ஹாஸ்டல்ல இருக்கோம். தயவு செய்து சொல்றேன், தயவு செய்து சொல்றேன், இனி வரும் காலங்கள்ல வண்டியினுடைய வேகம் வேணாம், மித வேகம் மிக நன்று. திரும்ப சொல்றேன், 40 போய் நலமாய் வாழ பழகி கொள்ளுங்கள். 100லையும் 110லையும் 140லையும் போய் 108 போக வேண்டாம். எனவே இந்த பதிவில் உங்களுக்கு நான் பாரத்தோடு பகிர்ந்து கொள்ளுகிற காரியம், இளம் மரணங்கள் இனி திருச்சி அல்ல, தமிழ்நாடு அல்ல, இந்திய தேசம் அல்ல, எங்கும் இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கக்கூடாது. நல்ல விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நல்ல விஷயத்த 4 பேத்துக்கு சொல்லி பாருங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. எந்த வயதோ அந்த வயதுக்கு எப்ப தேவையோ, அவசியமோ அத்தியாவசியமோ, பெற்றோர்களுக்கு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு தான் கிடைக்கல, என் புள்ள நல்லா இருக்கும்னு நினைச்சினா, அவனுக்கு எப்ப கிடைக்கணுமோ அப்ப கிடைப்பதற்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இனி எங்கும் அரைக்குவல் இளம் மரணங்கள் எழும்ப வேண்டாம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் பேராசிரியர் அருள். நன்றி, நன்றி, நன்றி.